என்னன்னு பார்க்குறீங்களா? மிளகாத்தூள் அரைக்க போகிறாங்க. அதுக்கான மசாலா தான் இது. என்னென்னு ஒன்று நான் சொல்கிறேன் இருங்க. இது பார்த்தீங்களா, மிளகா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட மிளகா, எங்கள் வந்தவாசி ஊர் மிளகா. காரம் நிறைய இருக்கும். அதனால் வந்து 1 கிலோ மிளகாவுக்கு நான் 2 கிலோ தனியா போட்டுப்பேன். பார்த்தீங்களா, தனியா வந்து சூப்பராக இப்படி உடைச்சா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா அப்போ தான் கெட்டு போகாது மிளகாத்தூள். அந்த மாதிரி காயணும். அது கூடயே 200 கிராம் சுக்கு போட்டிருக்கேன். 1/4 கிலோ விரலி மஞ்சள் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் வந்து 2 பாக்கெட் போட்டிருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சோம்பு வந்து 200 கிராமு. வெந்தயம் 1/4 கிலோ. வெந்தயம் வந்து நமக்கு நல்லது தானே, அதனால் வெந்தயம் 1/4 கிலோ. சீரகம் 1/4 கிலோ. கடுகு வந்து 200 கிராம். அப்புறம் மிளகும் 1/4 கிலோ போட்டுப்பேன். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. இது வந்து துவரம் பருப்பு. இது வந்து 200 கிராம். கடலைப்பருப்பும் 200 கிராம். இது எல்லாமே வாங்கிட்டு வந்து காய வச்சு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கணுங்க. சூப்பராக நான் வறுத்து எடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு வறுத்தது? வறுத்து எடுத்தாச்சு. இதை மட்டும் காய வச்சு அப்படியே எடுத்துக்கிறோம். மிளகாவை தனியாக காய வச்சு புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சாச்சு. இப்போ இது கூட ஒன்று ஒன்றா கட்டலாம் பாருங்கள். வறுத்துருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? வெந்தயம், அடுத்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அது, சோம்பு போட்டாச்சா. அடுத்தது சீரகம். எல்லாத்தையுமே நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால். அடுத்தது கடுகு, அப்புறம் மிளகு, அப்புறம் கடலைப்பருப்பு வறுத்தது, இது துவரம் பருப்பு. இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்க கொடுத்துட்றோங்க. மிளகாத்தூள் அரைக்க கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போதே அப்படியே அரைக்கும் போதே கமகமான வாசனை வரும். சூப்பராக இருக்கும். குழம்பும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமான மிளகானா 1 கிலோ மிளகாய்க்கு 2 கிலோ தனியா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியா போட்டுக்கலாம். சரியாக இருக்கும். இந்த பொருள்லாம் நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம். 200 இல்லை 100 உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாமே மருத்துவ குணம் தானேங்க. அதனால் நான் வந்து 200 போடுவேன். சிலது வந்து 1/4 கிலோ போட்டிருக்கேன். சீரகமும் வெந்தயமும். அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். சும்மா வாசனையாக இருக்கும். நமக்கு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. கடமிளகாத்தூள் வந்து வாங்கலாங்க. ஆனால் அது வந்து இந்த வெயிலுக்கு நமக்கு செட்டே ஆகாது. கடமிளகாத்தூள் முக்கியமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம அரைச்சிட்டா இது ஒரு 2-3 மாதத்துக்கு நமக்கு வரும். நமக்கு குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும், திக்காக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் அப்பத்துலேருந்து. இது கூட இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை காய வச்சு இது கூட போட்டுக்கணும். எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் அரைப்பாங்க. இதெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா காலத்துலேருந்தே இப்படி தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்களும் அதை தான் செய்வோம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மெத்தட் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லுங்கள். சிலர் வந்து தனியாவை தனியாக அரைச்சிட்டு வெறும் மிளகாவை தனியாக அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு மருத்துவ குணமும் கிடையாது. அதில் வந்து சீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு இது எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படிங்க நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்? உணவே மருந்து, மருந்தே உணவுன்றது தானே நம்ம பாரம்பரியம். அதை தான் நம்ம செய்கிறோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு ஈவினிங் காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன். கடையில் கொண்டு போய் வச்சா மாவு மிஷின் அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் இருக்காங்க. இந்த வழி தான் போவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுட்டோன்னா அழகாக அரைச்சி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு மிளகாத்தூள் அரைச்ச பிறகு காட்டுறேன். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம்.